வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்ன அப்படின்னா, என்னோடய டின்னர் ப்ரிப்பரேஷன், அது இல்லாமல் கிச்சனில் இருக்க கேபினெட்டை ஆர்கனைஸ் பண்ணது தான். இது 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கின கண்டெய்னர்ஸை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இது அமேசானில் வாங்கினது தான். ரொம்ப நாளாகவே கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். யோசித்து அட் லாஸ்ட் வந்து சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் எல்லாமே வந்து என்னோடய மாமியார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப வருஷம் ஆனது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பிராண்டில் இருக்கிற 6 த்ரெட்டு மாதிரி வேணும் அப்படின்றது தான் நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா அப்படியே திறந்து மூடணும் அப்படின்னா வந்து ஏர்டைட்டாக சிலது இருக்கிறது இல்லை. யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது என்னோடய ஐடியாவுக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ள பிளாஸ்டிக் அந்த கோட்டிங் இருந்தது. அதே மாதிரி த்ரெட் பண்ணி மூடுறதுனால நல்லா ஏர் டைட்டாக வந்து அது லாக் ஆச்சு. இந்த மாதிரி அப்படியே 6 இருக்கிற செட்டு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஈவினிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னர் வேலைக்கு தான் வந்து போகிறேன். ஸோ டின்னர் ரெடியாக இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. வெளிச்சம் இருக்கும் போதே நான் இதையும் வந்து பால்கனியில் காய வச்சு தொடச்சி நீட்டாக வந்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் வந்து இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். தொட்டுக்கிறதுக்கு காய் எதுவும் இல்லை. அதனால் தக்காளி குருமா, அதுவும் வந்து ஒயிட் குருமாவாக செஞ்சால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ரொம்ப மசாலாலாம் நைட் டைமில் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். 1 கப் மாவுனா 1½ கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா கொதிக்கும் போது மாவு அந்த மாதிரி போட்டு கலரிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கும். அப்படியே வந்து நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இட்லி தட்டில் தான், ஏன்னா சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுனால 2 பேட்சாக பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட போகிறேன். இப்போது இன்ஸ்டண்ட்டாக குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, தேங்காய் இது எல்லாமே நான் 5 பேர் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். என்கிட்ட முந்திரி, பாதாம் இருந்ததுனால அது ஒரு 4, 5 இல்லை 2 அந்த மாதிரி போட்டேன். இல்லைனா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சீரகம், மிளகு இதுதான் அந்த காரத்துக்கு. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேட்ச் எனக்கு வந்து வெந்தாச்சு. அதை எடுத்து ஹாட் பேக்கில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் சோம்பு, மசாலா ஐட்டம் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே போட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கலர் மாறக்கூடாது. ஒயிட்டாக இருந்தால் தான் இந்த குருமாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சது ரெடியாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் முந்திரி, பாதாம்லாம் சேர்த்ததுனால சீக்கிரமாக கட்டிப்படும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டோடு. இல்லை இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும். எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா தக்காளியை வந்து நான் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு ப்ரெஷர் வந்தால் போதும். இல்லைனா தக்காளி ரொம்ப குழஞ்சிரும். அதுக்குள்ளே கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டேன். டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இந்த பக்கம் இருக்க கிச்சன் கேபினெட்டை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அடுக்க போகிறேன். இதில் மாவு அந்த மாதிரி சிலது சிந்தி இருந்தது. அதை அப்படியே வந்து வைப் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஈர துணியையும் போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் ட்ரை கிளாத்தையும் போட்டு தொடச்சி நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் மொத்தமாகவே வந்து என்கிட்ட இருக்க பழைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ், இப்போ வாங்கின புது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையும் தான் சேர்த்து வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்க வீடியோஸில் இருக்கும். அது ஆர்கனைசேஷன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அரிசி மாவு, அதே மாதிரி சிகப்பரிசி மாவு எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர்ஸ்லேயும், டெய்லி நம்ம எடுக்கிற பருப்பு அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, இதில் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை மட்டும். மில்லட்ஸ் வாங்குறதையும் வந்து தனியாக கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதம் டர்ன்ஸில் வாங்கிப்பேன். இந்த வாட்டி சிகப்பரிசி தான் வாங்கியிருக்கேன். வரகரிசி அது காலி. மாற்றி மாற்றி என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸை விட இப்போ வாங்கியிருக்கிறது நல்ல ஸ்டடியாக இருக்குது. அதே மாதிரி அந்த த்ரெட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸியாக திறந்து மூடுற மாதிரியும் நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனில்
திருப்பியும் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இல்லாமல் வேறு என்ன அந்த ஹைட்டுக்கு எட்டுமோ அந்த மாதிரி வச்சு வச்சு பார்த்துட்டு அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் கையோடவே. இதில் மிளகு பொடி, அதே மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, காரப்பொடி எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அது எல்லாமே முடிச்சுட்டு கீழே வந்து உப்பு, புளி எல்லாத்தையுமே வந்து அடுக்கி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஈவினிங் போட்ட டீ வந்து கொஞ்சம் இருந்தது. அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் குடித்தா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுனால எனக்கு மட்டும்தான் இருந்தது. யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அதையும் நான் தான் குடித்தேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் டின்னர் சாப்பிட வந்துட்டோம். இந்த குக்கர் திறந்த இன்ஸ்டன்ட் தக்காளி குருமா இந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருந்தது. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு வந்து மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் இதுக்கு ஆப்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசரை வந்து வேறு டைரெக்ஷனில் திருப்பி வச்சு கொஞ்சம் இடம் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக திருப்பி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னது. நீங்கள் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே ஒரு ஸ்டெச் மட்டும்தான். மீதி எல் ஷேப்பில் இருக்க அந்த இடம் வந்து சிங்கோடு ஆக்குப்பை ஆகி இருக்கும். அதனால் மொத்தமே நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இடம் இருந்ததுன்னா மார்னிங் வந்து ஒரு 5 o'clock ஆரம்பிக்கிற வேலை வந்து சீக்கிரம் முடியும். அப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் எல்லாமே வந்து தொடச்சிட்டேன். நாளைக்கு வந்து இந்த பக்கம் இருக்க ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணலை. எப்பயும் துடைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே தொடச்சி நீட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வர்றதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, அதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் தான் இருக்கும். காஃபி பொடியும் அதே மாதிரி சர்க்கரையும் மட்டும்தான், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் மட்டும்தான் வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருப்பேன். உங்களுக்கு அந்த பார்ட்டும் வந்து தனியாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த பார்ட் மாதிரியே தான் அதையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ கடைசியாக கிச்சன் மேடையும் மேலே அந்த ஷெல்ஃபும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் ஓவர் மட்டும் அங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே தொடச்சி நீட் பண்ணிவிட்டேன். உப்பு ஜாடியும் புளி ஜாடியும் இங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த கேபினெட்டும் அதோட எக்ஸ்டென்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி திறந்து பார்த்துடலாம். எப்பயுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானே போய் திறந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.